இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்களா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? சத்தியமா வெற்றி, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. வேற ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நான் உதவி பண்ணேன், அவ்வளவுதான். அவங்க பிரச்சனை சொன்னாங்க, நான் எழுதி கொடுத்தேன். இதுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவர் பேரு வெற்றிவேந்தன். அவன் அப்பா பேரு ஈஸ்வரமூர்த்தி. ஈஸ்வரமூர்த்தினா எக்ஸ்எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தியா? இல்லம்மா, அவர் இல்ல. அதுக்குதான் நான் வந்து அந்த கம்ப்ளைண்ட்ல சைன் போட்டேன், அவ்வளவுதான். டேய் டேய், உன் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? நல்ல கதை சொல்றாடா. ஏதாவது சினிமாவுக்கெல்லாம் கதை எழுத போலாம். என்ன மந்திரம் பண்ணானே தெரியல. எல்லாத்துக்கும் தலைய நல்லா ஆட்டிட்டு நிக்கிற. என்னடா சார், நீங்க கிளம்புங்க, நான் ஐஜி கிட்ட பேசுறேன். சார், வரதட்சணை கேஸ் சார், அப்பெல்லாம் போக முடியாது. ஆக்ஷன் எடுக்கலன்னா மேற்கொண்டு பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க சும்மா ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க. அதுக்கப்புறம் லாயரை வச்சு ஜாமீன் வாங்கிக்கோங்க. என்ன விளையாடுறீங்களா? நான் தான் வரதட்சணை கேட்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னவோ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுல சார், கம்ப்ளைண்ட் ஆயிருக்கும் போது. சார் சார், ஒரு நிமிஷம். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் தானே நீங்க சொல்றீங்க? சரி, இப்பவே நான் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். மேடம், உங்க இஷ்டத்துக்குனா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க முடியாது. அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க என் மேல ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா? தொகுதி முழுக்க போராட்டம் வெடிக்கும். தலைமையில இருந்து உங்களுக்கு பிரஷர் வரும். ஸ்டேஷன்ல உங்களால வேலை செய்ய முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. சார், இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. ரூல்ஸ் படி என் வேலையை என்னை செய்ய விடுங்க. இந்த கேஸ் வெளியே தெரிஞ்சா உங்களுக்கு தான் அசிங்கம். பேப்பரு, மீடியான்னு உங்க பேரே நாறிடும். இப்போ நீங்க வரலன்னா நான் பிரச்சனை பண்ணி இழுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும். தயவு செஞ்சு எல்லாரும் வந்து வண்டியில இருங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம்.